உங்களுக்கு ஏற்ற வசதியில் இந்த உலகம் வர வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அதற்கு தக்க நீங்கள் உங்களை நகர்த்திக்கொள்ளும். இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸி. பேசிட்டு இருக்க ஒருத்தர் நடுவில் வந்துன்னா எனக்கு பார்க்க வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத விட ஈஸியான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கவனை எங்கேருந்து பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியுமோ அந்த இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். பிகாஸ் யூ கான் மேக் மீ டு மூவ் சம்வேர் விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் டு யூ. உங்களுக்கு வசதியாக இருக்கும் இடத்தை நோக்கி இந்த உலகத்தை நகர்த்தவே முடியாது. ஆக இந்த உலகத்திற்கு ஏற்ப நீங்கள் சரியாக நகர்ந்து போவது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிலை அப்படித்தான் இருக்கிறது. யார் வலுத்தவனோ அவன் கொஞ்சம் வேகமாக வளருவதற்கான வாய்ப்பை இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறது. ஸோ வலுத்தவனாக இருப்பதை தவிர வேறு வழியில்லை என்ற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக வாழ்க்கையில் எந்த வழியில் நான் போய் இந்த இடத்தை பிடிப்பது என்பது குறித்த பார்வை யாரிடம் தீவிரமாக இருக்கிறதோ அவர் மட்டுமே தன்னுடைய இலக்கை தானாக சென்று சேர முடியும். இல்லைன்னா நம்ம வரிசையாக காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். நம்ம ஊரில் காரணம் சொல்கிறதுக்கு விஷயமா வேணும். ஏன் லேட்டாக எழுந்திருக்கிற? ராத்திரி சீக்கிரமாக நான் தூங்குறது இல்லை. ஏன்டா ராத்திரி சீக்கிரமாக தூங்குறது இல்லை? அதான் காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறோமே அதனால ராத்திரி சீக்கிரமாக தூங்குறது இல்லை. We always find reason to say why it is not happening. ஹிட்லர் ஒரு விஷயம் சொல்லுவார், நீ தோற்றால் யாரிடமும் காரணம் சொல்லி கொண்டிருக்காதே, ஏனால் நீ ஜெயிக்கிற போது யாருக்கும் காரணம் சொல்லுவது கிடையாது. சிம்பிள். ஜெயிக்கிறவன்ட்ட இந்த உலகம் காரணமே கேட்காது. தோக்குறவன்ட்ட காரணம் கேட்கும், ஆனா சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து காரணங்களை சொல்லாதீர்கள், காரியம் செய்வதை பற்றி மட்டும் கவலைப்படுங்கள். பிகாஸ் ஒரு காலகட்டத்தில் வாய்ப்புகளை தேடி அலைந்தாலும் கிடைக்காமல் இருந்தக்கூடிய காலகட்டத்திலேருந்து மாறி சமீபத்திய பொருளாதார மாற்றங்களால் ஒருவர் ஜெயிக்கணும் அப்படின்னு லைஃப்ல நினைச்சிட்டாருன்னா ஹார்ட் ஒர்க்கையும் எஃபர்ட்டையும் சின்சியாரிட்டியும் நியாயத்தையும் முன்வைத்து